அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு பிறகு அமாவாசை தினத்தன்று கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிரக அமைப்பானது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாகவே திதி நேரங்களில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பார்க்கும் பொழுது அதிசக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள். அதிலும் அமாவாசை அப்படிங்கிறது அதிசக்திகள் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது கணிசமான தாக்கத்தை அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஏற்படுத்தும். அது சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரலாம், சில ராசிக்காரர்களுக்கு தீமையை தரலாம். அந்த வகையில் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு சுபமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொண்டு வருகிறது. அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அதே மாதிரி புதியதாக நீங்கள் ஏதேனும் சிந்தனைகள் ஐடியாக்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம். பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்படதான் செய்யும். குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம். சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம். இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்க. அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம். இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி பெரிய அளவில் சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் தொடர்பான விஷயத்தில் தடை தாமதங்கள் ஏற்படதாங்க செய்யும். திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதை கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியங்க. அதே மாதிரி வியாபாரம் தொழில் தொடர்பான திட்டங்கள் தோல்வியடையவும் வாய்ப்பு இருக்குது. நிதி கண்ணோட்டத்தில் சவாலான சூழல் உருவாகலாம். தேவையற்ற ஆசைகளும் அதனால் செலவுகளும் அவமானங்களும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. சமூகத்தில் உங்களினுடைய செல்வாக்கு குறையும். 1.5 ஆண்டுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமையில் சாதகமான நிலைகள் கிரகங்கள் அமைத்து தர வாய்ப்புகள் இருக்கு. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியதாகவும் இருக்கலாம். அவ்வப்போது கிரகங்களின் அமைப்பு பல விதத்திலையும் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். பலவிதமான
விதமான தொந்தரவுகளையும் நீங்கள் சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி திருமணம், குழந்தை பேர் தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படத்தாங்க செய்யும். அதை நினச்சி நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். அது நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு காலம் கனிந்து வரும்போது உங்களுக்கு நடக்கும். அதனால் அதை நினைத்து கவலை கொள்ளாமல் அடுத்தடுத்த வேலையை பார்ப்பது சால சிறந்ததுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நற்பலன்களை பெற நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய கடும் முயற்சிகள், கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்குது. கால தாமதமும் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவில் சிக்கல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் உருவாகும். அதனால் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வருத்தத்தை அதிகரிக்கவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் அதை பற்றி நினைக்காம இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப விஷயத்தை குடும்பத்தோடு விட்டுடுங்க, பணியிட விஷயத்தை பணியிடத்தோடு விட்டுடுங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி வேலை வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக முடிவுகளை எடுக்க பாருங்க. அதற்கான பலன்கள் கிடைக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும். எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் நீங்கள் இனிமையை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கும். எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை ஒத்தி வைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பம், பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் தொடர்பான விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க. விதி மீறல் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. திருமண வாழ்க்கையில் சிக்கல் அதிகரிக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையில் அவ்வப்போது சலசலப்பு, சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அதனால் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. விட்டு கொடுத்து செல்வதோடு எந்த விஷயங்கள்லையும் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பேச்சில் இனிமையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையப்பெறுகிறது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. சமூக வட்டமும் நட்பு வட்டமும் பெருகுவது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். புதிய நபர்கள் உங்களுடைய செல்வாக்கையோ நட்பையோ தவறாக பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதுவுமே சரியாக அமையலை அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க மிகவும் அனுகூலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளவில்லை அப்படின்னா அடுத்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாதுங்க. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது தேவையில்லாத சங்கடங்களை உருவாக்காமல் தடுக்க உதவும். அதே மாதிரி இரவு நேர பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும். தாயாரின் உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தினருடன் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் சிறிது காலத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி குடும்ப சூழல் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் மாறணும்னா நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்க நீங்கள் பல விஷயங்களை அனுசரித்து செல்ல வேண்டுங்க. கணவனால் மனைவிக்கும் மனைவிகளால் கணவனுக்கும் ஆதாயமும் லாபமும் அதிர்ஷ்டமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எலியும் பூனையுமாக இருந்த தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் காலம் கனிந்து வருங்க. சுற்றத்தார் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு சுபகாரியங்களை நீங்கள் வெகு விமர்சையாக நடத்தவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நீங்கள் அடைந்தாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவினங்களும் அதற்கு நிகராக இருக்கும் அப்படிங்கிறது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயங்க. அதனால் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா கடன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே கடன்கள் இருக்குன்னா அதை அடைக்கவும் நீங்கள் திண்டாடுவீங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அசையா சொத்துக்கள் முதலீடு செய்யும் போது அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆவணங்களை
விஷயங்களை கவனமாக பரிசீலனை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறதுங்க. கடந்த சில காலங்களோடு இந்த காலத்தை ஒப்பிடும்போது தங்களை பொறுத்த வரைக்கும் பல மடங்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு பெருமளவில் இந்த காலத்தில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் உஷாராக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்கிறதுங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. ஆடம்பர செலவுகள் செய்யாமல் இயன்ற வரையில் சேமித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்.